அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறாரு. நாங்கள் தான் இதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணோம். திமுக அரசு இந்த குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ வேலை செஞ்சிச்சு. ஆனால் தொடர்ந்து இதை அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக குரல் கொடுத்தது அதிமுக தான் என்று சொல்லிவிட்டு திருப்பி விடல. அதனால்தான் யார் அந்த சார் என்ற முழுமையான நீதிக்கான கேள்வியை இன்றும் கேட்கிறோம். எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்ட அந்த சார் யார்? விசாரணையின் போதே எதற்கு அந்த சார் ரூல்ட் அவுட் செய்யப்பட்டான்? எதற்காக ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்று அவசரமாக இந்த வழக்கை முடிக்க முனைந்தது திமுக அரசு? சாரை காப்பாற்றியது யார்? இந்த கேள்விகளாகவே நீண்ட நாட்கள் இருக்காது. அதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்து பதில்களும் கிடைக்கத்தான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சு கட்சியில் ஸ்டாலின் சாரே நினைத்தாலும் அந்த சாரை எந்த சாராலும் காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. எனக்கு உள்ளபடியே சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு நான் அன்றைக்கே சொன்னேன், அவருக்கு விஷயம் தெரியும், உள்ள இன்னொருவர் இருக்கிறார் அப்படின்ற அந்த விஷயம் தெரியும். அந்த சார் காப்பாற்றப்பட்டார் என்பதும் அவருக்கு தெரிகிறது. அவர் இதை ரொம்ப கடுமையாக தீவிரமாக பார்க்கிறார். அவன் தப்புனா ரவுடி பைய, திருட்டு பைய, 18 திருட்டு கேஸ் இருக்குது, திருட்டு பைய அவன் பண்ணுறான். இதே அஃபென்ஸை ஒருத்தன் பண்ணிவிட்டு தப்பிக்கிறான்றது எவ்வளோ கொடூரம்.